சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை 26 முதல் உலகமெங்கும். மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு அண்ட் அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம். இது என்னது களிச்சட்டிலாம் வச்சிருக்கீங்க? களிச்சட்டில குழம்பு வத்த குழம்பும் மிளகு குழம்பும் இதில் வச்சாதான் நல்லா இருக்கும். ஈவன் சாம்பார் கூட நான் டெய்லி இதில் தான் வைப்பேன். மிளகு வந்து நீங்கள் டெய்லி கூட சாப்பிட்லாம். டெலிவரி ஆனவங்களுக்கெல்லாம் மிளகு குழம்பு தான் போடுவாங்க. இது வந்து அதெல்லாம் சொல்லக்கூடாது, அப்படிலாம் கணக்கு போடாது. இல்ல இது ஆன்டிக்கு, நீங்க ஆன்டி உன்னை இறக்கப்பட்டு விட்டுக்கிட்டு. ஸோ இதாச்சா ஒரே ஒரு மிளகா வத்தல் எடுத்துக்கிறேன் பாருங்க. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. சாதுர்ணியம் பேசாதடி, என் மைக்ரோவேவ்க்கு பதில் சொல்லடி. அப்படி ஸ்டாருடன் சமையல் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இன்னைக்கு நம்மளுக்கு கெஸ்ட்டாக ஃபஸ்ட்டு கெஸ்ட்டு வரப்போகிறவங்க ஒரு சிறந்த நடிகை, ஒரு சிறந்த இயக்குனர், பெண்களை மட்டுமே வைத்து நாடகங்கள் நடத்தினவங்க, வீடையே வந்து கோயில் மாதிரி வச்சுருக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த லெஜண்ட். அவங்க வீடு நம்ம வீடு மாதிரி நினச்சி உட்காந்து நம்மளும் சமைச்சு அவங்களையும் சமைக்க வைக்க சொல்லி சாப்பிட்டுட்டு அவங்க வீட்டுக்கு தான் போகிறோம். அவங்க தான் ஞானம், பாம்பே ஞானம் வீட்டுக்கு தான் சாப்பிட போகிறோம். அப்பத்தான் அப்படியே போக போகிறேன். வாங்க. பி ஞானம். ஞானம்னா நாலேஜ். அம்மா அம்மா என்னம்மா ஜெயிலில் இருக்கீங்க? வாங்க 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 வாங்க. லக்ஷ்மி கடாட்சம்னு வாங்க. ஆனா இந்த வீடு ஞான கடாட்சமா இருக்கு. ஒரு சரிம்மா, காய்கறி எல்லாம் கழுவி நீட்டா அழகா வெட்டணும். நான் போய் கிச்சனை ரெடி பண்றேன். இந்த உருளைக்கிழங்கெல்லாம் வெட்டினா தண்ணியில் போடணும். தண்ணி போட்டு உருளைக்கிழங்கு வெட்டினா தப்பாயிடும். இப்போ நான் செய்ய போகிற குழம்பு பேர் சிந்தி குழம்பு. உருளைக்கிழங்கு, கொத்தவரங்காய், காலிஃப்ளவர் எல்லா காயும் போட்டு அந்த குழம்பு வைக்க போகிறேன். வெட்டியாச்சா? வெட்டிக்கினேங்கிறேன். என்னது இது உங்க சைஸ்ல வெட்டியிருக்கீங்க? ஆமா, அதுதான் விஷயம். ஏன்னா ப்ரெஷர் குக்கரில் போட போகிறோம். அப்புறம் எல்லாம் குடஞ்சிரும். கத்திரிக்காய் மட்டும் பார்க்கணும், உள்ள புழு இருக்கும். ஆமா, பார்த்துட்டு போடணும். நான் வெஜிடேரியனுக்கு நல்லது தானே. ஏங்க என்னோட முருங்கைக்காய் வெட்டினீங்க? இருக்குது. எனக்கு மிளகு குழம்புக்கு அங்கே ஒன்று இருக்குது பாருங்களேன். அந்த ஃப்ராக்சர் ஆன முருங்கைக்காய் எனக்கு வச்சுட்டு நீங்கள் தானே சொன்னீங்க எங்கிட்ட அனுப்புங்க, ஃப்ராக்சரை நான் சரிப்படுத்துறேன்னு. சரிப்படுத்துறேன்னு சொல்கிறேன். நான் வெட்டி போடுவேன். எல்லாம் இந்த வயதுக்கு தானே போகுது. உங்களுக்கு எப்படி ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? சின்ன வயசுல இருந்து ஆக்டிங்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். பட் ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி ஒத்துக்கிட்டாங்களா? ஒத்துக்கவே மாட்டாங்களா. அதனால தான் 40 வயசுல என்ட்ரு ஆனேன். 40 வயசுல என்ட்ரு ஆனீங்களா? எம்ஜிஆர் மாதிரி அவர் 48 வயசுல ஹீரோ ஆனாரு. சினிமா உங்களுக்கு பிடிக்குமா, ட்ராமா பிடிக்குமா? எனக்கு ட்ராமா தான் பிடிக்கும். ஏன் சினிமா என்ன பிடிச்சவங்க? எனக்கு சினிமா நிஜமாவே பிடிக்காது. ஆனால் நான் சினிமாவில் ஒரு 10-15 படம் நடிச்சிருக்கேன், சும்மா சின்ன சின்ன ரோல். பட் இருந்தால் கூட அவ்வை சண்முகில பாடுவீங்களா பாட்டு? அது சூப்பர் பாட்டில் இருப்பீங்க. அந்த மாதிரி தான். அந்த மாதிரி பெரிய ரோல் யாரும் கேட்டது இல்லை? யாரும் கேட்டது இல்லை. இல்லை கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இப்போ இந்த இந்தியன் 2ல் வந்து கேட்டாங்க. கமலஹாசன் வந்து ஏதோ ஒரு சமயக்கார ரோல் ஏதோ மாறுவேஷம் பண்ணுறாங்க போல இருக்கு. அது வந்து எனக்கு சூட்டபுளாக இருக்கும். இந்த ஃபோட்டோவை பாருங்கள், இந்த எடுத்து கேட்டாங்க. அது அவ்வை சண்முகி. அவ்வை சண்முகி மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஓணும் அப்படின்னு கேட்டாங்க. இந்தியன் 2ல. ஆமாம், இந்தியன் 2ல 10 நாள் ஷூட்டிங். நாங்கள் நான் வரலன்ட்டேன். 10 நாள் பண்ண முடியாது. ஏன்? எனக்கு வந்து அந்த சாப்பாடு மெயினாக, எனக்கு சாப்பாடு ப்ரொடக்ஷன் தொடவே மாட்டேன். இந்தியன் 2 சங்கர் படம் நடிக்க மாட்டேன்வீங்களா? ஐயா, எங்கள் ரஜினிகாந்தோட அம்மாவா அந்த எந்திரன் 1ல் கூப்பிட்டாங்க. அதில் வந்து ரஜினியோட அம்மா போக மாட்டேன்ட்டேன். நான் வரல. வீட்டில் வந்து 100 ஃபோட்டோ எடுத்தாங்க. என்ன காஸ்டியூம்லாம் போட்டு விக்கெல்லாம் வச்சு 100 ஃபோட்டோ. நீங்கள் நம்ம 100 ஃபோட்டோ எடுத்தால் 100 நாள் ஓடுன்னு ஒரு கணக்காண்ணி. நான் போகல. எனக்கு என்னமோ சினிமா அந்த கல்ச்சரே பிடிக்கல. ஏதாவது நம்மளை கண்டுக்கவே மாட்டாங்க, ஏதோ ஈகோ தான். அதனால இந்த சினிமா கல்ச்சர் எனக்கு ஒத்தே வராது. நான் சினிமாவில் நடிக்கிறதே இல்லை. கூப்பிட்டா கூட ரொம்ப சந்தோஷம். வாங்க போய் சமைக்கலாம். அது பெட்டர் வேலை. சினிமாவா சமையலாம். சிந்தி குழம்புக்கு சிந்தி சோறு. அரிசி 3 ஆழாக்கு அரிசி எடுத்துருக்கிறேன், பாஸ்மதி அரிசி. அதுக்கு வந்து ஒரு கைப்பிடி கடலைப்பருப்பு போட்டு ஒரு மணி நேரமா ஊறிட்டு இருக்கு. ஓ ஓகே. ஊறினதுனால 1க்கு 1.5 வச்சா போதும். எவ்வளோ? ஒரு 3க்கு எவ்வளோ கணக்கு சொல்லுங்க? 4.5. கடலைப்பருப்புக்கு ஒரு 1/2. ஓகே. அதனால சேர்த்து ஒரு 5 கப் தண்ணி இதில் ஊற்றுறேன். ஓகே. உப்பு. அதுக்கப்புறம் உப்பு இது மிதமாக போட்டால் போதும், குழம்புலேயே இருக்க போகுது. ஸோ
ஓகே போகிறோம். அவ்வளோதான், உப்பு போட்டாச்சு. இந்த அரிசி வந்து உதிரி உதிரியாக வரணும். புலாவ் மசாலா கூடாது, பூண்டு கூடாது, இஞ்சி கூடாதுன்னா இது மாதிரி தான். ஆனால் இது நிஜமாக நான் உங்களுக்காக க்ரியேட் பண்ணதில்லை, ஒரிஜினல் ரெசிபி. இதில் சும்மா ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய். 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் வரக்கூடாது. அல்ல, அது துண்டு. இது ஆகட்டும், அதுக்குள்ளே குழம்பு செஞ்சிடும். பண்ணிடலாம். அவ்வளவா, வாங்க குழம்பு செய்யலாம். நான் வந்து இப்போ மிளகு குழம்பு கேள்விப்பட்டிருக்கீங்களா? மிளகு குழம்பு. மிளகு மிளகு குழம்பு வந்து எப்படின்னா, மிளகு வந்து நீங்கள் டெய்லி கூட சாப்பிட்லாம். எக்ஸ்பெஷலி இந்த டெலிவரி ஆனவங்களுக்கெல்லாம் மிளகு குழம்பு தான் போடுவாங்க, பண்ணி போடுவாங்க. ஏன்னா அந்த வயத்தில் ஈஸிலி டைஜஸ்டபிள். உங்களுக்கு எவ்வளோ பசங்க? எனக்கு 2 பசங்க. உங்கள் வீட்டில் மிளகு குழம்பு பண்ணி கொடுத்தாங்களா? ஆனால் அதில் பூண்டு போடுவாங்களே. பூண்டு கிட்டே வரக்கூடாது. எப்படி அது? அதான் எங்க புள்ள பெத்தாள் குழம்புனா பூண்டு இல்லாமல் எப்படி சாப்பிடுது? பண்ணுங்க. சரி, இப்போ வந்து எப்படி பண்ணணும்னாக்கா, புளி ஊற வச்சேன். இந்த புளி ஊற வச்சுட்டேன். இந்த புளி ஊற வச்சுட்டு எவ்வளோ புளி? இவ்வளோ காணும். இந்த புளிக்கு மிளகு, பெருங்காயம், வெத்தமிளகாய் 1 துவரம்பருப்பு, கொஞ்சோண்டு தனியா எல்லாத்தையும் போட்டு பெருங்காயத்தை பொரிக்கணும். மற்றது எல்லாத்தையும் செவக்க வறுத்துக்கணும். வறுத்துட்டு நைஸாக மிக்சியில் அரைச்சிக்கணும். நீங்கள் முருங்கைக்காய் போடுறீங்களா, அது கூடவே வெள்ளத்துக்கு பதிலாக சக்கரவள்ளி கிழங்கு போடுங்க. மிளகு குழம்புல அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை பெங்களூர் கத்திரிக்காய், சௌச்சோ, இதெல்லாமும் நல்லா இருக்கும். இது என்னது கல்ச்சட்டியில் வச்சிருக்கிறீங்க? கல்ச்சட்டியில் குழம்பு வத்த குழம்பு. பின்ன அம்மா, நீங்கள் உங்கள் பசங்களாம் எங்கே இருக்காங்க? சிங்கப்பூரில் இருக்காங்க. எப்போ போவீங்க ஊருக்கு? நான் போவேன் தீபாவளி சமயத்தில். சொல்லிட்டு போங்க. நான் உள்ளார வந்து நிறைய சுட வேண்டியிருக்குது. அந்த பூஜா, அந்த கல்ச்சட்டி இங்கே பாருங்களேன், எப்படி இருக்கு பாருங்களேன். ஆமாம், கல்ச்சட்டியில் தான் குழம்பு. வத்த குழம்பும் மிளகு குழம்பும் இதில் வச்சா தான் நல்லாயிருக்கும். ஈவன் சாம்பார் கூட நான் டெய்லி தான் வைப்பேன். இதை பாருங்க, பெருங்காயம். என்ன பெருங்காயம் இது? இது வந்து கட்டி பெருங்காயம். இதுக்கு என்னது இது? பாக்கு வெட்டி, அதை வெட்டுறதுக்கு. பாருங்களேன். ஆமாங்க, இதெல்லாம் தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாருங்க என்னங்க இங்கே, எனக்கு இது இவ்வளோ நாள் தெரியாத போச்சு. இது பாக்கு வெட்டி எங்கே வாங்கினீங்க? பாக்கு கும்பகோணம். கும்பகோணத்தில் தான் இந்த கடா பெருங்காயம் நல்லா இருக்கு. இந்த பாருங்க, இந்த பாருங்க, நான் எடுத்துக்கிறேன், நோ ப்ராப்ளம். அதுல அப்போ என்னமா பொரியுது பாருங்க. இது நல்லா பொரிஞ்சாதான் அரையும். ஆமாம், இருங்க, நான் பெருங்காயம் இது பாருங்க. மிளகு, அந்த புளிக்கு இவ்வளோ மிளகு போடணும். ஓகே, அது பாருங்க, தனியா இவ்வளோதான் தனியா. ஓகே, துவரம்பருப்பு அங்கே இருக்குது. துவரம்பருப்பு எவ்வளோ? சும்மா 1 ஸ்பூன். ஐயம்மா, என்ன அழகாக இருக்குதுமா. ஐயோ, நிறைய விஷயம் இருக்குது. லிஸ்ட்டில் எழுதுங்க. சுண்டு, இதுக்கு பேர். இது பேர் சுண்டுவா? சுண்டு. இது எவ்வளோ ஆழாக்கில்? எவ்வளோ அது? ஆழாக்கா இல்லை, இதுக்கு பேர் அரைக்கால வீசம். வரிசையாக வரும் உங்களுக்கு. இது என்ன வேணுங்க? இது என்ன எங்கள் ஊர் கல்யாணத்தில். இந்த பாருங்க, இவ்வளோ போடணும். கல்யாணம் எவ்வளோ வருஷம் அது? 64 வருஷம். பார்த்தீங்களா? இது வந்து அதெல்லாம் சொல்லக்கூடாது, அப்படிலாம் கணக்கு போடாதீங்க. இல்லை, இது ஆன்டிக்கு, நீங்கள் ஆன்டி. ஆமாம், ஆன்டிக் கணக்கு போடாதீங்க. ஸோ இதாச்சா, ஒரே ஒரு மிளகாவத்தில் எடுத்துக்கிறேன் பாருங்க. பேக்கெட்டுக்குள்ளே போகிற மாதிரி போட்டு நல்லா இருக்கும். வறுக்கணும். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வறுக்கலாம். சிம்மில் தானே இருக்குது? இல்லை, பெருசாக வச்சுருக்கேன். இப்போ தான் வச்சுருக்கேன் பெருசாக. போதுமா? இன்னொன்றுமா? போகிறோம். ஆஹா, என்ன வாசனை வருதுமா. வருமே, வருவாங்க. இப்போ இதெல்லாம் வறுத்து வச்சாச்சா, இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த கல்லு சட்டியை வச்சு இதை தூக்கி இது மேலே வச்சு, இதை பாருங்க, இந்த புளி கரைச்சி வச்சு போட்டு வச்சிருக்கேன் இல்லையா, இதை வந்து இப்படியே பண்ணுவேன். ஓ, முதல்ல ஊற்றிடணும். ஆமாம், அடுப்பு பற்ற வைக்க முன்னாடி. ஆமாம், அடுப்புலாம் பற்ற வச்சாச்சு. அடுப்பு எரியுது. ஓ, எரியுதா? இதை பாருங்க. இருக்கு கரெக்ட். ஓகே, சூப்பர். ரைட். உப்பு இப்போ போட்டுருவீங்களா? உப்பு போட்டுருவேன். இது பாருங்க, மஞ்சள் பொடி போடுறேன். மஞ்சப்பொடி உண்டா மிளகு குழம்புல? ஏப்பா வித்தியாசமா இருக்கு. மஞ்சப்பொடி. இந்தாங்க உப்பு. அப்புறம் வந்து எங்க இருக்கு உப்பு? சூப்பர். பாத்தீங்களா, ஒரு 1.5 ஸ்பூன். இப்போ இந்த முருங்கைக்காய்ங்க இருக்குது. அது அந்த மஞ்சள் கத்தி எடுங்க. மஞ்சள் கத்தி. இப்போ மாவு இருக்காமா? என்ன மாவு? இல்ல, முருங்கைக்காய்க்கு மாவு கட்டு போடுறேன் நீங்களே. அதை காலையே வெட்டிடுவேன், கட்டே போட மாட்டேன். இதை போட்டாச்சா, இப்போ இதை அரைக்கணும். எல்லாம் பொங்கலோ பொங்கல் தப்புங்க. இதை தூக்கி தலையில போடணும். ஆஹா, கலர் ரொம்ப அழகா இருக்கு. அம்மா, காப்பி குழம்பு வைப்பீங்களா நீங்க? காப்பி குழம்பா? என்னங்க புதுசா சொல்றீங்க? ஏங்க தெரியாதா? பக்கத்து வீட்டுல என்ன செய்யறாங்களோ அது இல்ல, யூடியூப்ல பார்த்து காப்பி அடிச்சு வைக்கிற குழம்பு தான் காப்பி குழம்பு. அப்பா, தாங்க முடியலைங்க, போங்க. இல்ல, நல்லா இருக்கும், தாங்கலாம். பாருங்க, இப்ப போடுங்க. இது பேர் குளுக்கல் குழம்பு.
அவ்வளோதான் இல்லை சிம்பிள். அவ்வளோதான். இருங்க, அதில் இந்த நல்லெண்ணெய் விட்டால் பொங்கறது நிற்கும். இந்த பாருங்க, நல்லெண்ணெய் பண்ணுறேன் பாருங்க. அவ்வளோதான். ஸோ அது கொதிக்கட்டும் கொஞ்சம் நேரம். நீங்கள் அதுக்குள்ளேயே அதை ரெடி பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சம் வெல்லம் போட்டுட்டுமா? போட்டுங்க. எதுக்கு வெல்லம் போடுறீங்க? வெல்லம் போட்டாக்க அந்த காரம் இருக்குது பார்த்தீங்களா, சுள்ளுடு இல்லாமல் எதமாக இருக்கும் பைக். ஓகே, இது நல்ல ஒஸ்டி சரக்கா இருக்குது. ஐயோ, பார்த்துட்டீங்களா? ஈயம் இல்லை, நீங்க தானே சொன்னீங்க ஈயமும் சில்வரும் ஒன்று. இல்லை, இது சில்வர், நிஜம் சில்வர். ஆயிடுத்துங்க, ரெடி ஆயிடுது. சூப்பர். நீங்கள் அதெல்லாம் பாருங்க. அது வாட இதில் வந்து இப்போ என்ன பண்ணணும்னா, கடுகும் வெந்தயமும் எங்க அது குடிக்கத்தானே குடிக்கிறீங்க? குடிச்சிட்டாங்க. வச்சிருக்கோம். சரிங்க, வச்சிருங்க. நல்லெண்ணெய் கொஞ்சமாக போட்டிருக்கேன். கடுகு வெந்தயம் போட்டு தாளிச்சு தலையில் போட்டுடணும். அவ்வளோதான். என்னோடது முடிஞ்சு போச்சு. எந்த முடிஞ்சு போச்சு? இல்லையே, உங்களோடது. இல்லை சாரி, சமையல் ஆரம்பிக்கவே இல்லையே. பார்க்குறேன். ரெடி ஆகிடுத்து. இதை தூக்கி இது தலையில் போட்டு இப்போ அணைக்க பாருங்க. இது ஆயிடுது. இவ்வளோதாங்க கன்சிஸ்டன்சி. அவ்வளோதான். சூப்பரா திக்கு வந்திருக்குது. அரிசியெல்லாம் கரைச்சே ஊத்துலையே நீங்க? வேண்டாம், அவசியமே இல்லை. இப்போ நீங்க ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி நகை வச்சிருப்பீங்கல்ல? ஐயோ, ஏங்க நகையை பத்தியே கேக்குறீங்க? என் ஒய்ஃபுக்கு வந்து நீங்க ட்ரெஸ் எடுக்க போறீங்களா, நகை எடுக்க போறீங்களா? கரெக்டா சொல்லுங்க. எது கிடைக்குதோ எடுப்பேன். the gift for you. இங்கிட்டே எடுத்து எனக்கு கொடுக்க போறீங்களா? வெள்ளி தங்க பெண்மணிக்கு வெள்ளிக்கு பாருங்க, என்ன பண்ணினாலும் எங்க வீடு ஃபுல்லா கேமரா இருக்கு. நோ ப்ராப்ளம். எனக்கு பாருங்க, எல்லா இடத்துலயும் கேமரா. அப்பா, பிக் பாஸ்ல அவ்வளவு கேமரா இருந்து மக்களின் இதயங்களை திருடவில்லையா? அதே போல்தான் எதுவும். உங்க ரைஸ் ஆயிடுது. அடுப்பை பற்ற வச்சிட்டேன். சும்மா லேசா ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயை விட்டு முதல்ல வெண்டைக்காயை வறுத்து எடுத்துருவோம். வெண்டைக்காய் வந்து இப்படி சும்மா மேலே கொண்டு அடியில் வாழையும் எடுத்துட்டு எண்ணெய் சுட்டுச்சு அதில் போட்டு 1 pot குக்கிங்னு பேருமா அதுக்கு. இப்போ இந்த எண்ணெயே இருக்குது. ஓகே, இந்த எண்ணெயிலேயே கத்திரிக்காயை கைவிடாமல் கிண்டுறது அல்வாக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி காய்கறிக்கு அப்போ ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ தாளிச்சிருவோம். இப்போ தான் மெயினாக எண்ணெய் 2 3 ஸ்பூனு 4 ஸ்பூன். ஏன்னா கடலை மாவு அத்தாவணும். ஓகே, 5 4 இல்லைம்மா, அது எப்பவுமே கொசுறு. காய்கறி வாங்கிச்சா கொசுறு வாங்க மாட்டீங்க நீங்க? கரெக்ட். பூ வாங்குறப்போ கொஞ்சம் விட்டு சொல்ல மாட்டீங்களா? ஆமா, அந்த மாதிரி தான் இது. கொசுறு போட்டாச்சு. கணக்கு முதல்ல கடுகு பாருங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், நீங்க எனக்கு பண்ணவே இல்லை. கடுகு நல்லா 1 டீஸ்பூன் கடுகு போடுறேன். இந்த சீரகம் 1 ஸ்பூன், வெந்தயம் 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் அசந்துரும் இல்லட்டா. ஓகே, இப்போ தீயை சின்னதாக்கணும். இஞ்சியும் பச்சை மிளகாயும் நசுக்கி வச்சிருக்கேன். ஓகே, அவ்வளோதான், போதும். போட்டுமா மொத்தத்தையும்? போடுங்களேன். என்ன அந்த மிளகா உரைக்காது. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு அதை போட்டு கடலை மாவை கைவிடாமல் கிண்டணும். சவக்கணுமா? கொஞ்சம் லைட்டாக சவக்கணும். ஓகே, இப்போ பெருங்காயம் போடுறோமா? போடுங்க. பெருங்காயம் நல்லா 1 2 3 4. இப்போ தண்ணி கொஞ்சமாக ஊற்றி கட்டி இல்லாமல் எல்லாத்தையும் கரைச்சிக்கணும், இல்லாட்டா கட்டி ஆகிடும். ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும். பார்த்தீங்களா எப்படி காணுது பாருங்க. ஊற்றுங்க. எவ்வளோ ஊற்றணும்? ஊற்றுங்க நான் சொல்கிறேன். இப்போ அது நிறுத்துங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு பச்சை தக்காளி அரைச்சி வச்சிட்டேன். 3 தக்காளி போடுங்க. மஞ்சள் பொடி சும்மா ஒரு 1/2 டீஸ்பூன். ஓகே, மிளகா அப்படி வேணுமா? மிளகா அப்படி வேணும். இன்னைக்கு பச்சை மிளகா வேற போட்டிருக்கீங்க. இவ்வளோ காரம் போதுமா? ஐயோ, ரொம்ப ஜாஸ்தி ஆகிடப்படுது. உப்பு நீங்க சாதத்துல வேற உப்பு போட்டிருக்கீங்க, அது வேற பார்த்து போடுங்க. பாதி போட்டா போடுங்க. இவ்வளோ காய் இருக்கு. ஆமாம், போதும். அவ்வளோதான். ஓகே ஆச்சா. இப்போ இதை எடுத்து வச்சுட்டு இந்த வெங்காயம் கத்திரிக்காய் கடைசியில் முதல்ல உருளைக்கிழங்கு வேக வைக்காத உருளைக்கிழங்கு, அது ஒரு டவுட் வரும். வெறுமை தோலை சீவி வெட்டி வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் காலிஃப்ளவரு, கொத்தவரங்காய், முருங்காய், கேரட். இப்போ நான் இதில் வந்து கொடாம்புளியும் போடலை,
கத்திரிக்காய் வெண்டைக்காயும் போடல. இப்போ கொடாம்புளியை வந்து ஒரு 2 அணம். ஓ அப்படியே போட்டுருவீங்களா? ஆமாம்மா, அதை சாப்பிட்டா அவ்வளோ நல்லா இருக்கும். ஓ இவ்வளோதான். ஒரு மாதிரி ஒரு பேர்ன் ஸ்மெல் வரும் அது கொடாம்புளி. ஒரே ஒரு விசில். ஓ உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு தான். இந்த ஒரு விசில் வந்தோடனே வரும் சத்தம் வந்தோடனே கூப்பிடுங்க, அதை தூக்கி விட்டுருங்க. ஆவியை தூக்கி விட்டா குழையாது. அப்புறம் எதையும் போட்டு ஒரு கொதி விட போகிறோம். அவ்வளோதானே, டேஸ்ட் பண்ணி அவ்வளோ முடிவு போச்சு. ஆஹா அடடா எப்படி இருக்கு பாருங்களேன். அம்மா இதெல்லாம் இப்போ கிடையாதும்மா, இல்லை புதுசா? அது ஆமாங்க, நான் சாப்பிட்றேன். அதான் புதுசா? ஆமாம். எப்போ எங்கே வேணீங்க? எங்கே சுக்கரை? நான் போகிறேன் சுக்கராக்கு. இதை எடுத்துகிட்டு போய் காமிச்சிட்டு கொண்டு வந்து கொடுத்துட்றேம்மா. ஃபோட்டோ எடுத்துகிட்டு போங்க. அதான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடுவேன். ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகாதீங்க, ஃபோட்டோ எடுத்துகிட்டு போங்க. அவ்வளோதான். இப்போ இதை நிப்பாட்டிடணும். கொஞ்ச நேரம் இருக்கட்டும். இருந்ததுக்கப்புறம் இதை போட்டு கொதிக்க வைக்கிறப்போ ஒரு குழையாமல் கொள்ளாமல் நல்லா வந்துடும். திறந்துடலாம், அப்படியே திறந்துடலாம். வெண்டைக்காயும் கத்திரிக்காயும் இதில் போடுறேன். போட்டு அடுப்பு ஆன் பண்ணுங்க. இப்போ என்ன கொஞ்சம் நேரம் இது அவ்வளோதான். இது ஒரு 2 மினிட்ஸில் ஆயிரும். எப்படி தளன்னு கொதிக்குது பார்த்தீங்களா? ஆமாம். இந்த பாருங்க கத்திரிக்காய் வெந்துருச்சு. சூப்பர், இதை கற்றுன்ட்டேன். இது கற்றுட்டீங்களே? நான் இதை பண்ணி என் பசங்களெல்லாம் அசத்திடுவேன். அம்மா அந்த காலத்தில் குமுட்டி அடுப்புன்னு வந்துச்சு, அதில் சுடுவாங்கல்ல அப்பெல்லாம். ஆமாம். இடிக்க வேண்டாமா உங்களுக்கு? இடிக்கவே வேண்டாம். அம்மா இந்த பத்மினி அம்மாவும் வைஜெயந்தி அம்மாவும் ஒரு பாட்டு போடுவாங்க தெரியுமா? என்ன பாட்டு? சாதுர்ணியம் பேசாதடி, என் மைக்ரோவேவ்க்கு பதில் சொல்லடி, நடுவிலே சுடடி சுடுமே அப்படின்ட்டு அந்த பாட்டு. இருந்தாலும் நீங்க ரொம்ப சுடுறத பத்தியே பேசிட்டு இருக்கீங்க காலையில இருந்து. நானும் பாக்குறேன். சுட்டப்பழம் வேண்டுமான்ற மாதிரி இப்போ நீங்க பண்ணிட்டீங்கல்ல. அதுக்கு தான் இடுக்கி வச்சிருக்கேன்ல பக்கத்துல. வேணாம், இடுக்கில பண்ணிட்டு பிரிச்சிருவீங்களா? அது பார்த்தீங்களா, அது ஓரலாம். ஓகே, எங்கேயாவது சுடாம இருந்திருக்கா பாருங்க. எல்லா இடமும் சுட்டுருக்கு. நீங்க உங்க மைக்ரோவேவ்ல சுடுங்க. வாங்க அம்மா, இது பாருங்க. ஒரு பேப்பரை போட்டு பேப்பர் மேல இதை வச்சுட்டு இப்போ சும்மா அப்படி வைக்கிறேன். உங்களுக்கு 43 செகண்ட் ஆயிருக்குது. இது எத்தனை செகண்ட் ஆயிருக்கு பாருங்க, அது பார்க்கலாம். இதை பாருங்க, ஆயிடுச்சு பார்த்தீங்களா? நீங்க அடுப்பை பார்த்து ஆயிருக்கு, கண்ணே தெரியலையே. தெரியுதே. உங்க மைக்ரோவேவ் சரியில்லைம்மா, பாருங்க எவ்வளவு நல்லா வந்திருக்குன்னு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மைக்ரோவேவ் வந்து என்னவோ ஒரு ஆர்டிஃபிஷியல் மாதிரி இருக்குது. பாருங்க பொரியா நல்லா இருக்கு. பொரிச்சு வந்து. ஸோ இதுல ஜெயிச்சது யாரு? நான் தான். அத்தோட டேஸ்ட் தான். ஒத்துக்கிறீங்களா? என்னைக்குமே நீங்க சொல்றதுதான் கரெக்ட். வாங்க போய் சாப்பிடலாம், பசிக்குது. இந்தாங்கம்மா, முதல்ல நான் உங்களுக்கு இது சிந்தி புலாவ். ஆனா ஒன்றும் கிடையாது, மசாலா கிடையாது, பட் ஒரிஜினலே இப்படிதான். இது எப்படி இருக்கு தெரியுமா பார்க்கறதுக்கு? ஒரு அழகான தங்க நகையில வைரத்துல ஸ்டட்டிங் பண்ணின மாதிரி இது கடலை பருப்பு. ஆமா இல்ல, நல்லா. அதே உங்க வைரத்தை ரசிச்சு. இது கொடாம்புளி சாப்பிட்டு பாக்குறீங்களா? நல்லா இருக்குமா சாப்பிடுறதுக்கு? இல்ல, கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு வச்சிருங்க. ஓகே, எப்படியுமே தூக்கி போடுறது தானே. ஆமா, உங்களுக்கு தூக்கி போடுறதெல்லாம் எங்கிட்ட போடுறீங்க. புளி மாதிரியே இருக்கு. ஆமா, நீங்க கொஞ்சம் கொஞ்சமா வைக்கிறேன். ஒரு உருளைக்கிழங்கு வைக்கிறேன், கத்திரிக்காய், வெண்டைக்காய். சூப்பரா இருக்குங்க. சீரியஸாவா? நிஜமா. ஆக்சுவலாக நீங்கள் இது ரெண்டு தான் போட்டிருக்கீங்க. புளிப்பு நல்லா தெரியுது. ஒரு சாப்பாடு நல்லா இருக்குதான்னு வாசனையிலே கண்டுபிடிச்சிருவாங்க உப்பு இருக்காது. அந்த மாதிரி நம்ம உடம்புக்கு தெரியுது இது டேஸ்ட்டுன்னு. நாக்கில் எச்ச வருது. ஆமாம், நீங்கள் வெள்ளி டம்ளர்ன்ட்டு எவரெஸ்ட் ஒரு டம்ளர் வச்சு நான் கண்டுபிடிச்சேன். இங்கேயே ஒன்று இருக்குது, மறந்துடாதீங்க. அம்மா ரொம்ப நல்லா இருக்குமா? நல்லா இருக்கா? இன்னும் கொஞ்சம் ஊற்றுங்க. ரியலி நைஸ். என்ன கன்சிஸ்டன்சி, இந்த திக்னஸ்ஸு பாருங்க. அதான் இது எல்லாம் அரிசி மாவெல்லாம் கரைச்சி விட்டுட்டு இருக்காங்க. தேவையில்லை, கொஞ்சம் சாதம் போட்டுக்கோங்க. இது நான் சாப்பிட்டது இல்லைங்க இது வரைக்கும். ரொம்ப நல்லா இருக்கு. நீங்களே வந்து சினிமாவுக்கு வரமாட்டேன், ரெஸ்பெக்ட் தர மாட்டீங்கன்னா என்ன எதிர்பார்க்குறீங்க நீங்கள்? சினிமாவில் என்ன பண்ணுறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எங்களுக்கெல்லாம் நாங்கள்லாம் போனோம்னா அவங்களோட சினிமாவில் கான்சன்ட்ரேஷன் ஒன்லி ஹீரோ ஹீரோயினுக்கு தான் முதல் மதிப்பு. இருக்கட்டும், அது ஓகே, இருக்கட்டும். ஸோ அடுத்தது வந்து இந்த சீனியர் ஆர்டிஸ்ட், அப்புறம் வந்து இந்த பெண்ணிக்கு வசூலில் இருக்கிற ஆர்டிஸ்ட், அவங்களுக்கு மதிப்பு கொடுக்குறாங்க. ஸோ இப்போ நாங்களாம் ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டராக தான் போகிறோம். சப்போர்ட்டிங் கேரக்டருக்கு நீங்கள் ஸ்பெஷலாக மரியாதை கொடுக்க வேண்டாம், பேசிக்காக கொடுக்குற மரியாதை கிடைக்கணும். சாப்பிட்டீங்களான்னு கேட்கணும், உங்களுக்கு சாப்பாடு வந்துதான்னு கேட்கணும்,
சாப்பாடு எங்கே இருக்குன்னு நம்மளே தேடிட்டு போகணும். ரெண்டாவது நமக்கு ஷார்ட் எப்போ வரும்னு தெரியாது. இந்த ஆடு மாடெல்லாம் அடைக்கிற மாதிரி காலையில் 7 மணிக்கே பிடிச்சி அடைச்சி போட்டுருவாங்க. சாயங்காலம் விடிகாலம்பர 4 மணிக்கு வர ஷாட்டுக்கு ஹோல் டே உட்காந்துருக்கணும். எதுக்கு உட்காந்துருக்கோன்னே தெரியாது. அதுக்குள்ளே நமக்கு மூடே போயிடும். வந்த பர்பஸோட மூடே போயிடும். இப்போ நீங்களாம் ஒரு டேக்கில் பண்ணிடுறீங்க. சம்பளம் வந்து மற்றவங்களுக்கு கொடுக்குறத விட கம்மியாக தான் கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது டேக்கு நிறைய வாங்குற இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஆர்டிஸ்ட்டை கொண்டு வந்து அவங்களுக்கு தானே நஷ்டம். அவங்களுக்கு வந்து இந்த சம்பளம் குறைச்சல்னு கொண்டு வந்துடுறாங்க. பட் இந்த சம்பளம் குறைச்சல்ங்கிறதுனால இந்த ரீல் எவ்வளோ வேஸ்ட் ஆகுதுங்கிறத அவங்க புரிஞ்சுக்கல. உங்கள் கையால் கொஞ்சம் குழம்பு ஊற்றுங்க, எனக்கு ஊறுகாய் கூட வேண்டாம். ஆஹா போதும். பாம்பே ஞானம் என்ற போதினியிலே மிளகு குழம்பு தேன் வந்து பாயுது என் வாயினிலே. வாயினிலே, காதினிலே கிடையாது. இந்த பெருங்காய மனம் குழம்புல இந்த ஊறுகால இருக்கு. பூண்டை விட அது பாருங்க. நீங்க பூண்டுங்கிறீங்களே, பெருங்காயத்துக்கு நீங்க வெல்லம் போட்டோன்னா நான் நினைச்சேன் ஐயோ இவங்க கர்நாடகா ஸ்டைலில் போடுறாங்க இனிக்க போகுது. இனிக்கவே இல்லைம்மா, தெரியவே இல்லை. எனக்கு கட்டாயம் போகல ஒரு டப்பா. சீரியஸ்லி இது வரைக்கும் நான் சாப்பிட்ட மிளகு குழம்புலேயே பெஸ்ட்டு. தேங்க்யூ. இது பார்த்தீங்களா, கழுவே வேண்டாம், எப்படி நக்கி சாப்பிட்ருக்கேன் பாருங்க, பக்கி மாதிரி. அதுதான் தட் இஸ் த கைமணம். நல்ல வேலை இந்த தட்டை உங்களுக்கு அங்கே வைக்கல. அந்த தட்டு சாப்பிட மாட்டேமா, எத்தின்னு போடுவேன். இது பாருங்க, இப்படிலாம் சாப்பிட்டாதாங்க சாப்பிட்ட மாதிரி இருக்கு. இங்கே பாருங்க, இந்த ஸ்பூன் எங்கனையும் வச்சு பல என்று சமையல். ஆமாம், எச்சத்தட்டை தூக்கி யாரும் காமிச்சதே இல்லை. வயிறு ரொம்பித்தோ இல்லையோ மனசு ரொம்ப போயிடுது. ஓகேம்மா, ரொம்ப சந்தோஷம். வாங்க. சமையல் சூப்பர். யூஸ்வலாக இவ்வளோ பக்கியாக சாப்பிட்டதே இல்லை, ஏன்னா அவ்வளோ டேஸ்ட். உங்களுக்கு சந்தோஷம் வேண்டுமென்றால் நீங்கள் பாம்பே ஞானத்தின் மிளகு குழம்பை வந்து சாப்பிடுங்க. தேங்க்யூ. அவ்வளோ ஒரு ஆத்ம திருப்தி. ரொம்ப தேங்க்ஸ் அம்மா. see you again. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை 26 முதல் உலகமெங்கும். Meenakshi College of Nursing, Mangadu and Arulmigu Meenakshi College of Nursing, Kanjipuram.